என்ன வினோலின் பைபிள்லாம் படிச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு சூரியன் எந்த திசையில இருந்து உதிச்சுதோ? எப்பவும் சும்மா போன் நோண்டிட்டு இருப்ப, டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்ப, தேவையில்லாத வேலை தானே பார்ப்ப. இன்னைக்கு என்ன இவ்வளவு நல்ல காரியம் நான் பண்ண மாதிரி இருக்கு? என்ன நான் பைபிள் படிக்கிறது இருக்கட்டும், நீ என்ன போனு கையுமா அலையிற? அது இன்னைக்கு ஒரு நாள் சும்மா டைம் பாஸ். அப்போ நீ இன்னைக்கு டாபிக்கே ப்ரிப்பேர் பண்ணலையா? ஆமால. அம்மா இன்னைக்கு டாபிக் என்னது? ஐயோ, என்னைக்குள்ள டாபிக் கிரியையில் கிறிஸ்து. கிரியையில் கிறிஸ்துவா? நீங்களும் அபிரேகாக்க மாதிரி இருக்கீங்களா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காகவும் தான். வெல்கம் டு ஆர் மீடியம் சண்டே கிளாஸ். இப்போ ஏனோ கண்ணே நம்மளுக்காக வந்து பிரேயர் பண்ணுவாங்க. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. எசப்பா 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 இந்த சண்டே கிளாஸ் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். எசப்பா எசப்பா இந்த சண்டே கிளாஸ் எசப்பா நிறைய எசப்பா குட்டி பிள்ளைங்க பார்க்காங்க. எசப்பா அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். எசப்பா அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எசப்பா வேற நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. எசப்பா பப்பெட் இருக்கு. எசப்பா எசப்பா டான்ஸ் இருக்கும். எசப்பா பாட்டு இருக்கும். எசப்பா இல்லை எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். எசப்பா எசப்பா எல்லாம் யாரெல்லாம் இந்த சண்டே கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எசப்பா ஸ்டோரி சொல்றாங்க. எசப்பா அப்படி நிறைய சொல்றாங்க. எசப்பா எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். எசப்பா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைங்களுக்கும். எசப்பா அதை பத்தி புரிய உதவி செய்யுங்க. எசப்பா நீங்க உதவி செய்ய நன்றி. எசப்பா இந்த சண்டே கிளாஸ்ல உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம். எசப்பா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ் எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்ன கதைலாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கும் அக்கா ஒரு அழகான சூப்பர் கதை வச்சிருக்கேன். சரியா? நல்லா கவனமா எல்லாரும் கேட்கணும். சரியா குட்டீஸ்? சரி, ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. சரியா? அந்த கிராமத்துல ஆதித்யா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. என்ன பேரு? ஆதித்யா. சரி, அந்த ஆதித்யா அண்ணன் வந்து நல்லா ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. நல்ல ஒரு குடும்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை. ஆனா என்ன தெரியுமா, அவங்களுக்கு மனசுல வந்து கொஞ்சம் ஒரு திருப்தியற்ற நிலைமை இருந்துச்சு. தேவனோட நம்ம இருக்கோம், விசுவாசிக்கும், ஆனாலும் ஒரு நிம்மதி கரெக்டா நமக்கு நிம்மதியே ஒரு இல்லை. அதாவது ஒரு சமாதானம் நமக்கு இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தாங்க. சரியா? ஆனா அவங்க என்ன பண்ண அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஆபீஸ்ல அவங்க கூட ஒரு அண்ணன் வேலை செஞ்சாங்க. அவங்க ஃப்ரெண்டு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேலை செய்யறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அப்ப இவன் நினைச்சான், ஆதித்யா அந்த அண்ணன் நினைச்சாங்க, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், ராஜுகிட்ட கேட்போம், அவனும் நல்லா சர்ச்சுக்கு வருவான், நம்ம கூட தானே வாரான், நல்லா ஹாப்பியா இருக்கான்ல, அவன்கிட்ட நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனுக்கு ஃபோன் பண்றான். ராஜு நீ ஒரு நாள் உன்கிட்ட கொஞ்சம் நான் பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஒரு நாள் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். ஓகே நம்ம பார்ப்போம்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணோன்னே அவன்கிட்ட சொல்றான், ராஜு
நான் வந்து நல்லா ஜெபிக்க வேதம் வாசிக்க, ஆனா இன்னும் தேவனை வந்து அதிகமா நான் உணரணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஒரு உணர்தல் வந்து எனக்கு இல்லவே இல்லை பார்த்துக்க. ஏதோ கடமைக்கு வாழ்ந்த மாதிரி எப்படியோ அப்படி இருக்கு பார்த்துக்க. அதனால எப்படி நான் தேவனுக்குள்ள இன்னும் நான் வளரணும், தேவனுக்குள்ள நான் இன்னும் ஒரு உணர்வு வந்து அது எனக்கு வந்து இருக்கணும். அப்படி கடமைக்கு வாழ்ற லைஃப் எனக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் ராஜு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். உடனே ராஜு சொன்னா, வேற ஒன்றும் இல்லப்பா, நீ நல்லா ஜோம் பண்ற, பைபிள் வாசிக்கல. என்னோட என்ன அப்படின்னா அது மட்டும் நமக்கு போதாது. நல்லா பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ண மட்டும் போதாது. தேவனுக்காக ஆண்டவரே அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். இன்னொன்னு ஆண்டவரை பத்தி அந்த வசனத்தில் உள்ளதை வந்து நம்ம கிரியையில என்ன பண்ணணும், காண்பிக்கணும். நம்ம கிரியையில காண்பிக்கும் போதுதான் தேவன் நம்ம கூட இருக்கிறத மற்றவங்க என்ன பண்ண முடியும், அறிய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், கருணை காட்டணும், தேவையானவங்களுக்கு உதவி செய்யணும். அதே நிமித்தம் நம்ம இன்னும் நம்ம தேவனுக்குள்ள நல்லா வளரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அனுபவத்தை நிறைய காரியங்களை வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு ராஜு வந்து என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அதை கேட்டோடனே எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நம்மளும் இனி என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே அவனுக்கு வரல. நம்ம எப்படியாவது ஏசப்பாக்காக எதாவது பண்ணணும், நம்ம கிரியில ஏசப்பா என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே, அதே அடுத்த நாள் எந்திரிச்சாச்சு, நல்லா ஜோம் பண்றான், பைபிள் வாசிக்கான். அவன் வேலைக்கு கிளம்பியாச்சு. நேரம் ஆயிட்டு ஒரு 10 நிமிஷம் 9:30 இப்போ ஆஃபீஸில் இருக்கணும்னா 9:20 கிட்ட ஆயிட்டு வேகமா போறான். அந்த டைம் பார்த்து அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, போற வழியில ரொம்ப ஒரு சின்ன பிள்ளை அழுதோடனே அவனுக்கு என்ன பண்ணு தெரியல. இந்த பிள்ளை இவ்வளோக்குள்ள அழுது, யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்க, எல்லாம் அப்படியே பிஸியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அங்க போய் அந்த குழந்தைய கூப்பிட்டு என்ன ஆயிட்டுனோடனே அந்த பொண்ணு, அந்த சின்ன குழந்தை என்ன அப்படின்னா வழி தெரியாம திசை மாதிரி வந்துட்டு அது ரொம்ப அழுது அவங்க அம்மாவை தேடி அந்த பிள்ளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணா, சரி அக்கம் பக்கம் கொஞ்சம் விசாரிச்சான், யாருக்குமே எதுவுமே தெரியல. சரி லாஸ்ட்ல அவன் யோசிச்சான், சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல உள்ளது கொண்டு போய் நம்ம அந்த குழந்தையை கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க எப்படினாலும் பேரண்ட்ஸ் தேடி வருவாங்க, அவங்க கைக்கு பிள்ளை என்ன பண்ணிரும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை. ஆனா அதை கூட அவன் யோசிக்கல. அவன் நினைச்சா நம்ம எப்படியாவது நம்ம ஏசப்பாக்குள்ள இன்னும் நம்ம வளரணும், ஏசப்பாவுடைய அன்பை நம்ம பெறணும், மற்றவங்களுக்கு நம்ம அன்பை காட்டணும் அப்படின்ட்டு ஒரே குறிக்கோள்ல அவன் என்ன பண்றான், அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க கூட்டு போறான். அவன் கரெக்டா கூட்டு போறான். அப்ப அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய தேடி அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கல. எங்கள் குழந்தைனோடனே இவன் கொண்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லி கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா அப்பா ரொம்ப எனக்கு தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் எப்படி சொல்றதுனே தெரியல, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாயிட்டு அப்படின்னு. அவங்க அது சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப திருப்தி. எப்பா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டோடைய அன்பை வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு அன்பை நம்ம வந்து காமிச்சிட்டோம் மற்றவங்ககிட்ட, அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம கிரியை ஏசப்பா வெளிப்படுத்திட்டோன்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்புறம் அவன் ஆஃபீஸ்க்கு போனான். அப்புறம் அங்கே சொல்லி சமாளிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு அன்னைக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்ல, இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். சே நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குன்னா அவன் சந்தோஷமா இருந்தான். அதே மாதிரி அப்புறம் ஒரு நாளா போகுது. அப்புறம் அவன் யோசிச்சான், பக்கத்துல 1-2 பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியும். அப்ப பார்த்தா நம்ம உதவி செஞ்சாலும் நம்ம நமக்கு வந்து ஏசப்பாவுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம் இல்லையா, நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம், அப்ப நம்ம உதவி செய்வோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் நல்லா, அவனுக்கு தேவையான வருமானங்கள் இருந்துச்சு, நல்ல கம்பெனில வேலை, நல்ல அமௌண்ட் இருந்தது. ஆனாலும் அந்த மனசு வந்து வேணும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் வந்து போய் அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அது மற்றவங்க மூலமா தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருள் மாசம் கொஞ்சம் அப்படியே வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அவங்க சொன்னாங்க, தம்பி எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் வேலை செய்யறதுக்கும் பலன் இல்லை, ஆனா நீங்க வந்து தந்தீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவராக தான் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. வாவ், நம்ம வந்து ஆண்டவரை பத்தி ரொம்ப, அதாவது கருணை காமிச்சிருக்கோம், நம்ம அன்பை காமிச்சிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மனசு என்ன சொல்ல, ஒரு திருப்தியா இருந்துச்சு. அந்த நிம்மதியற்ற நிலை வந்து அவனுக்கு மாறிட்டு. அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதே மாதிரிதான் இன்னொரு நாள் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். போகும்போது என்ன ஆயிட்டுன்னா, ஒரு வயசான ஒரு தாத்தா நடந்தவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே வண்டி நிறுத்தி ஓடி போய் அந்த தாத்தாவை பார்க்க, அந்த வயசானவங்களை பார்த்துட்டு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா நார்மல் ஆயிட்டு, நல்லானோடனே அந்த டாக்டர் சொல்றாங்க, தம்பி நீங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா அவங்களை கொண்டாந்தா இவங்க இறந்துருப்பாங்க, நல்ல வேளை உங்க உயிரை காப்பாத்துனீங்க தம்பி அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப நன்றி சொன்னோன்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இசப்பா எனக்கு வந்து இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்ல அந்த அன்பை இதன் மூலமா அன்பை வெளிப்படுத்த தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதுல இருந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஹெல்ப் பண்ணுவான், எங்க போனாலும் யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுவான், அன்பா இருப்பான். இப்படி
எல்லா காரியங்கள்லையும் வசனம் வாசிப்பான், அதன்படி நடப்பான், தேவனுக்கு பிரியமா நடந்துக்க அவன் ஆரம்பிச்சான். என்ன குட்டீஸ் புரிஞ்சிச்சா? கதையில இருந்து என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? நம்ம கிரியையில ஏசப்பாவை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். நம்ம டெய்லி ஜெபிப்போம், டெய்லி வேதம் வாசிப்போம். ஆனா நம்மளுடைய கிரியைகள்ல தேவன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணும். அப்போ அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அன்பு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். நம்மளால முடிஞ்ச உதவி என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு செய்யணும். என்ன குட்டீஸ் செய்வீங்களா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி ஏசப்பா நிறைய வசனங்கள் நமக்கு தந்திருக்காங்க. அதன்படி நம்ம செய்யும் போது கண்டிப்பா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. தேவன் நம்ம கூட இருந்து செயல்படுறத நம்ம அழகா உணரலாம். சரியா குட்டீஸ்? அவங்க ஆதித்யா அந்த அண்ணனுக்கு அந்த உணர்வு இல்லையே கவலைப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பைபிள் வாசிச்சு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஏசப்பாவுடைய வழி நடத்துதல் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? அறிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்களா? நீங்க இப்போ வெளியே போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்க, சண்டை போடக்கூடாது. சண்டை கெட்ட வார்த்தை பேசினா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இந்த பையன் சண்டே கிளாஸ் போறான், கிறிஸ்டியன், இவங்க சர்ச்சுக்கு போறான், ஆனா இந்த பையன் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறான், இவ்வளோ சண்டை போடுறான், இவ்வளோ பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க தானே குட்டீஸ்? அப்ப ஏசப்பாக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அப்ப நம்ம எப்படி கிரியை மூலமா ஏசப்பா வெளிப்படுத்தலாம்? நீங்க குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பொய் சொல்லக்கூடாது. சரியா? ஏசப்பாக்கு பிரியமான காரியங்கள் என்னென்ன காரியங்களோ அதை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் குட்டீஸ்? செய்யணும். என்ன குட்டீஸ் இனிமேல் செய்வீங்களா? ஓகே, இப்ப நம்ம ஜெபிப்போமா? யாரெல்லாம் நீங்க பொய் பேசுனீங்க, இல்லாட்டி நீங்க திருடுனீங்க, அதாவது கெட்ட வார்த்தை பேசுனீங்க, எல்லாரும் ஏசப்பாட்ட இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும். சரியா? மன்னிப்பு கேட்டு இனி என்ன பண்ணணும்? ஏசப்பாக்குள்ள நம்ம வளரணும். நம்முடைய கிரியையில ஏசப்பாவை காண்பிக்க நீங்க என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணணும். நம்ம வாஞ்சியா இருக்கும்போது தேவன் கண்டிப்பா நம்ம வாஞ்சியை என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றுவாங்க. என்ன குட்டீஸ் ஜெபிப்போமா? எல்லாரும் எல்லாம் முட்டி போடுங்க பாப்போம். கண்ணை மூடுங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவன் தொடுங்க ஏசப்பா. அப்பா, இதை பார்த்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, ஆண்டவரே ஏசப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ராஜா கிரியில் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்த என் தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, வசனத்தின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா நடக்க சுவாமி. ஆண்டவரே இயேசப்பா, அன்பை வெளிப்படுத்தணும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்னும் உமக்குள் அதிகமாய் வளர என் தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் தொடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் தேவன் இடைபடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதி கன மகிமை துமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், வசனம் படிக்குமா? நான் சொல்ல திரும்பி சொல்லுங்க. இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. திருப்பி சொல்றேன், நீங்க பின்னாடி சொல்லுங்க. இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. ஹாய் குட்டீஸ், நம்ம கூட இன்னைக்கு யார் வந்திருக்கா? ஹலோ ஜோவிகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா சிங்கி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நானும் ஏசப்பாவும் உயாம இப்போ சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சிங்கி நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்படிதானே? ஆமாக்கா, உங்களை மாதிரி தீய சக்திகளோட இருக்கிறதுக்கு என்னது அப்பாற்பட்ட ஒரு நிமிஷம் குழம்புறேன். உங்களை மாதிரி தீய சக்தி கூட இருக்கிறத விட ஏசப்பா கிட்ட பேசணும்னா கொஞ்சமாச்சு பிரயோஜனம் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன இருந்தாலும் நீ ஏசப்பா கிட்ட பேசினா போதும் சிங்கி. இப்படி சொல்லி நீங்க பேசுறதுவாங்க ஆயிட்டீங்க. இப்போ நான் பாவி ஆயிட்டேனே. சரி விடுங்கக்கா, நான் பேசுனது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு உள்ள டாபிக் இது நான் ஃபுல்லா கேட்டேன்க்கா. ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுக்கா.
இந்த அந்த பாட்டுல இருந்து வசனத்துல இருந்து ஏசப்பா எப்படி பிதாவை கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ அதே போல நம்ம ஏசப்பா என்னென்னலாம் நம்மளுக்கு கட்டளை வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்லக்கா. ஆமா சிங்கி, தெரியும்க்கா. ஆனா என்னத்த பண்ண, இந்த சத்ரு மதி வந்து யாராச்சும் நம்மள பாவம் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. இருந்தாலுமே நீ மத்தவங்கள பழி போடக்கூடாது, ஓகேவா? என்ன இருந்தாலுமே என்ன சிச்சுவேஷன்னாலுமே நீ பரிசுத்தமா ஆனா இருக்கணும். எனக்கு இப்போ ஒண்ணு ஞாபகம் வருதுக்கா. இந்த சண்டே ஆனாலும் பாத்துக்கோங்களா, லேட்டா அவங்க தான் எண்ணிப்பாங்க, லேட்டா எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனா லாஸ்ட்ல பிசாசானவன் இனி மிகவும் தடை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பாவம் சத்ரு கேட்டு ரொம்ப அழுவான் தெரியுமாக்கா. என்னத்த பண்ண, நம்ம பாவியா இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அக்கா, இந்த வினோலின் அக்காவும் அபிரேக் அக்காவும் இன்னைக்கு பார்த்து வினோலின் அக்கா மகா பரிசுத்தமான ஆயிட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமா இருந்தா பத்தாதுல அக்கா. அதனால நான் போன வாரத்துல இருந்தே ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். டெய்லி என்னது 1 மணி நேரம் பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமா இனியே நான் குட்டி குட்டி பாவம் நம்ம அறியாமலே பண்ணோம் தெரியுமாக்கா. அதுல இருந்துலாம் ஏசப்பா என்னை வெளியில வர கிருபை கொடுத்தாங்கக்கா. ஸோ குட்டீஸ், சிங்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கணும்? நான் சொல்றேன் அக்கா. சரி சொல்லு. நீங்க எப்படிக்கா நடுவுல எப்படி பேசுறீங்க? இந்த பிள்ளைங்க நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க டெய்லி பைபிள் படிச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணாதான் நீங்க எப்படி நடக்க முடியும். ஏசப்பா மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். இல்லனா நம்ம என்ன ஆயிடுவோம், பாவிகளா ஆயிடுவோம். அதனால காலையில எந்திச்ச உடனே 5 minutes ப்ரேயர் பண்ணுங்க. மத்தியானம் டைம் கிடைச்சுன்னா 10 to 15 minutes ப்ரேயர் பண்ணுங்க. படுக்க போற முன்னாடி 15 to 20 minutes ப்ரேயர் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் நேரம் எடுத்து ப்ரேயர் பண்ணாலும் நீங்க எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணிட்டீங்க? 35 to 40 minutes. பாக்கி இருக்கிற 20 minutes உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல பைபிள் வாசிங்க. அதே மாதிரி ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா காலையில எழுந்த உடனே எப்படி ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா நான் எந்த தப்பு பண்ணக்கூடாது, என் கூட இருந்து நீங்க எனக்கு ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாதான் நீங்க சின்ன அறியாம பண்ற தப்பையும் ஏசப்பா பண்ண விடாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா பிள்ளைங்களா? ஓகே பிள்ளைங்களா, இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் ப்ரே பண்ணி கண்டிப்பா எல்லாரும் பைபிள் வாசிங்க.